டீச்சர்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 2 பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆஃபீஸர்ஸ். 51 வேயா மாடம் எனப்படுவது எது? விடை வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. வேயா மாடம் எனப்படுவது எது? விடை வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. அதுதான் வேயா மாடம் என அழைக்கப்படுகிறது. 52வது கேள்வி, கலித்தொகையின் மருது திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? கலித்தொகையில் மருது திணை மட்டும் இருக்கு இல்லையா, அந்த திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 35 பாடல்கள் இருக்குது. விடை 35. கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் யார்? கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்கள் பார்த்தோம். அந்த 35 பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா மருதன் இளநாகனார் அவர்கள் தான். கலித்தொகையின் மருதத்திணையை பாடியவர் யார் அப்படின்னா உள்ள பாடல்களை பாடியவர் விடை மருதன் இளநாகனார். 54வது கேள்வி, அகநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்றாக இருக்கிறது. அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. அகநானூரை டேஸ் என்றும் அழைப்பர். அகநானூருக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைப்பர். 56 வங்கூல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். வங்கூல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். விடை காற்று. வங்கூல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பொருள் காற்று. கப்பல் என்னும் பொருள் தரும் சொல் வங்கம். கப்பல் என்னும் பொருள் தரும் சொல் விடை வங்கம். அழகு என்னும் பொருள் தரும் சொல் எது? விடை உரு. அழகு என்று பொருள் தரும் சொல் எது? விடை உரு. 59 பொறுத்துக. லெஃப்ட் சைடில் போல, ஆ வந்து போல, நீகான், கோடு உயர், ஈ வந்து மாட ஒல்லெறி. விடைகள் பார்க்கலாம். 4 1 2 3 விடை. போல விடை பிளக்க. நீகான் விடை நாவாய் ஓட்டுபவன். நாவாய் ஓட்டுபவனை தான் நீகான்னு சொல்லி அழைச்சாங்க. கோடு உயர் விடை கரை உயர்ந்த. மாட ஒல்லெறி விடை கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தை மாட ஒல்லெறினோ அழைச்சாங்க. 60 இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது? விடை இன்றாகி. அந்த ரூ வந்து ராவா மாறுது. இதுதான் இன்றாகி. 61 பொறுத்துக தான். ஃபஸ்ட்டு கேள்விகளை பார்த்துடலாம். எரா, பருகல், காந்த ஊசி, மீகாமன். விடை வந்து 3 4 1 2 தான். எரா விடை வந்து அடிமரம். அடிமரம் தான் எரான்னு அழைக்கப்பட்டுச்சு. பருமல் விடை வந்து குறுக்கு மரம். பருமல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எதுன்னா குறுக்கு மரம் தான் அப்படி அழைச்சாங்க. காந்த ஊசி எதுக்கு யூஸ் ஆகுது? திசை காட்டும் கருவியாக இருந்திருக்குது. காந்த ஊசி திசை காட்டும் கருவி. விடை மீகாமன். விடை கப்பலை செலுத்துபவர். மீகாமன் அப்படின்னு யாரை சொன்னாங்க அப்படின்னா கப்பலை ஓட்டுறவங்க, கப்பலை செலுத்துபவரை தான் மீகாமன் என்று அழைச்சாங்க. மீகாமன் விடை கப்பலை செலுத்துபவர். 62 கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? விடை சுக்கான். 63 கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்த பயன்படும் கருவி எது? விடை நங்கூரம். 64 அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? விடை பிரான்ஸ். கதிரவன் என்று பொருள் தரும் சொல் எது? விடை பருதி. 66 களனி என்பதன் பொருள் என்ன? விடை வயல். 67 வெர்பு என்பதன் பொருள் என்ன? விடை மலை. 68 பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு டேஸ் விருது அளிக்கப்பட்டது? விடை சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது.
பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது யாரை எது அப்படின்னு சொன்னால் விடை மயில். 70 ஏறெடுத்தேன் என்ற சொல்லை பிரித்தால் ஏறெடுத்தேன் என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். 71 நாலடியார் யாரால் எழுதப்பட்ட நூலாகும்? நாலடியார் விடை சமண முனிவர்களால் எழுதப்பட்டது தான் நாலடியார் நூல். 72 நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடியார் வெண்பாக்களால் ஆன நூல் எத்தனை வெண்பாக்கள்னா 400. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? விடை கல்வி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை திருக்குறளாளர் வி. முனுசாமி. 75 பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். 76 சுப்ரபாரதமணியன் டேஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். விடை கனவு. நாற்றம் என்று பொருள் தரும் சொல் எது? விடை நெடி. நாற்றம் அப்படின்னா நெடி. 78 வனப்பு என்பதன் பொருள் என்ன? விடை அழகு. 79 தேனரசன் எழுதாத நூல் எது அப்படின்னா விடை பின்னல். 80 பாறை உடைப்பவனின் சிலையை செதுக்கினால் அதில் என்ன மனம் வீச வேண்டும்? விடை வியர்வை. 81 தாயின் உருவச்சிலையை செதுக்கினால் அதில் என்ன நிறைந்திருக்க வேண்டும்? விடை அன்பு பாசம். 72 சிறு குழந்தையின் சித்திரத்தை செதுக்கினால் அதில் என்ன மனம் வீச வேண்டும்? விடை பால். 83 கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் மூட்டப் போய் இப்பாடலின் ஆசிரியர் யார்? விடை காளமேக புலவர். 84 பரி என்பதன் பொருள் என்ன? விடை குதிரை. 85 துணி ஓவியம் வரைய பயன்படாதது எது? விடை ஓலை. 86 புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? விடை நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனை வில் அப்படின்னு வச்சுனாவே நல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டா. வில் நல். நெடுநல் வாடை புனை வில். புனையா ஓவியம் கடுப்ப புனை வில் அப்படின்னு பாடல் வரி வந்தாவே நெடு நல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுநல் வாடை. இந்த பாடல் வரிகளை கூறும் நூல் நெடுநல் வாடை. 87 புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்று கூறும் நூல் எது? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை. போந்தன்ன அப்படின்னா மணிமேகலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளை கூறும் நூல் மணிமேகலை. 88 குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள் எது? விடை மண்துகள். 89 தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1981. 90 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? விடை தஞ்சாவூர். 91 உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை கிபி 1942. 92 உவேசா நூலகத்தில் மொத்தம் எத்தனை ஓலைச்சுவடிகள் உள்ளன? விடை 2128 ஓலைச்சுவடிகள் உள்ளன. 93 உவேசா நூலகத்தில் மொத்தம் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளன? விடை 2941 தமிழ் நூல்கள் உள்ளன. 94 உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை சென்னை. 95 கீழ்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை கிபி 1869. 96 கீழ்த்திசை நூலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை சென்னை. 97வது கேள்வி கீழ்த்திசை நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? விடை 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. 98 கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எது? விடை சென்னை. 99 கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை கிபி 1896. 100
100வது கேள்வி, கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன? விடை 6. 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் கன்னிமாரா நூலகத்தில் உள்ளன. வீவர்ஸ், இந்த வீடியோட 100 கொஸ்டின் நம்ம ரிவிஷன் பார்த்துட்டோம். ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரிவிஷனுக்கு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.